இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். சொல்லுங்க மிஸ்டர் ஆதித்யா. How are you? ஹலோ சார், ஐம் ஃபைன். அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் இருங்க, அம்மா கிட்ட கொடுக்குறேன். கொடுங்க. இந்தாங்க. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம். நேத்து டெல்லியில் நடந்த போலீஸ் கான்ஃபரன்ஸை முடிச்சிட்டு சென்னைக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மேடம். அதனால தான் உங்க பார்ட்டிக்கு என்னால வர முடியல. சாரி. இட்ஸ் ஓகே. அப்புறம் பார்ட்டிலாம் நல்லபடியா முடிஞ்சதா மேடம்? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. பார்ட்டியில ஒரு மர்டர் அட்டெம்ப்ட் கூட நடந்துச்சு. என்ன மேடம் சொல்றீங்க? உங்க பார்ட்டில மர்டர் அட்டெம்ப்ட் நடந்திருக்கா? யாரு மேல அட்டெம்ப்ட் பண்ணது? ஆக்சுவலி நான் பார்ட்டில இருந்து சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்ததுக்கு அப்புறம் எங்க கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர் பார்வதிய யாரோ காருக்குள்ள அடைச்சு வச்சு கொலை பண்ண பாத்திருக்காங்க. இத நான் ஒரு அபிஷியலா கொடுத்த கம்ப்ளைண்டா எடுத்துக்கிட்டு குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுங்க. தண்டனையா? ஓகே மேடம், யூ டோன்ட் வரி. இன்னும் 1 ஹவர்ல அந்த அக்யூஸ்ட கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நிறுத்த சொல்றேன். ஓகே. ஓகே மேடம். தேங்க் யூ. இன்னும் 1 ஹவர்ல அந்த அக்யூஸ்ட நம்ம கண் முன்னாடி நிறுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன ஆண்டி டென்ஷனா இருக்கீங்க? அகிலாண்டேஸ்வரி ஏசி கிட்ட பேசினதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா மித்ரா, அந்த சமையல்காரிய கொலை பண்ண பார்த்தது அகிலாண்டேஸ்வரி காதுக்கு போகாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப விஷயம் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு. அகிலாண்டேஸ்வரியும் தாண்டி போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு. அதான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. அப்ப போலீஸ் உங்களை கண்டுபிடிச்சு உங்களை ஜெயில புடிச்சு போட்டுருவாங்களா அத்தா? பெரியத்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ சமாளிச்சிடலாம். ஏசிக்கு போன் பண்ணி 1 மணி நேரத்துல குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காங்கல்ல அத்த. அத நினைச்சாதான் பயமா இருக்கு அத்த. உமா சொல்றதும் கரெக்ட் தான் ஆண்டி. ஒருவேளை போலீஸ்க்கு உண்மை தெரிய வந்தா உமா சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆண்டி? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஒரு அப்பாவி பொண்ணை கொலை பண்றதுக்கு பாத்துட்டா? வாங்க சார். வணக்கம். மேடம் பார்க்கணுமா? ஆமா மேடம், அவங்க கமிஷனர்கிட்ட கொடுத்த புகார் சம்பந்தமா சம்பவ இடத்துக்கு போய் என்கொயரியை முடிச்சிட்டு வந்திருக்கேன். அவங்கள்ட்ட அது சம்பந்தமா பேசணும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் போய் மேடம் கிட்ட நீங்க வந்ததை இன்ஃபார்ம் பண்றேன். மேடமே வந்துட்டாங்க. மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்காருங்க. இந்த கேஸுக்கு மெயின் ஆதாரமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் மேடம். ஐயோ, அப்போ அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்ல மேடம், அதுக்கு உங்க பர்மிஷன் வேணும். நீங்க பர்மிஷன் கொடுத்தா இப்பவே உங்க கண்ணு முன்னாடியே அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிடுவேன். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த குற்றவாளி இங்கதான் இருக்கணும் போல இருக்கே. ஆமா மேடம், குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணணுமா இல்ல இந்த கேஸை ஃபர்தரா கண்டினியூ பண்ணணுமான்னு நீங்க தான் சொல்லணும் மேடம். நீங்க என்ன சொல்றீங்க? மேடம், நான் குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணா உங்க குடும்ப கௌரவம் பாதிக்கப்படலாம் இல்லையா?
ஏன்னா அக்யூஸ்டு உங்க ஃபேமிலியில ஒருத்தர். உண்மையை சொல்றதுக்கு என்ன இவ்ளோ தயங்குறீங்க? அந்த அக்யூஸ்ட் யாருன்னு நான் சொல்லட்டுமா? பார்வதியை கொலை பண்ண பார்த்த குற்றவாளி இந்த வனஜா தானே? பார்வதி விஷயத்துல நான் வனஜாவை பல தடவை கண்டிச்சும் பார்த்துட்டேன், தண்டிச்சும் பார்த்துட்டேன். ஆனா அவ திருந்துற மாதிரி தெரியல. இத பார், என்னையோ இல்ல என் குடும்பத்துல யாராவது ஒருத்தரையோ தாக்கி இருந்தா கூட நான் உன்னை மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா நீ கொல்ல பார்த்தது என் மேல விசுவாசமாவும் என்னோட குடும்பத்து மேல உயிராவும் இருக்கிற பார்வதிய. நீ ஜெயில் சாப்பாட சாப்பிட்டுட்டு வா, அப்பவாவது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். அக்கா அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க அக்கா. உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கு? ப்ளீஸ். முடியாது. இதுக்கப்புறமும் நான் உனக்கு இரக்கம் காட்டினா அதை விட பெரிய முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. கூட்டிட்டு போங்க இவள. மேடம், இவங்களை கூட்டு வாங்க. ஓகே சார். அக்கா சொல்லுங்க அக்கா, ஜெயில வேணாக்கா. அக்கா வேணாக்கா, அக்கா வேணான்னு சொல்லுங்க அக்கா. சொல்றது கேளுவா. அக்கா வேணாக்கா. ஒரு நிமிஷம், இவளை இப்படியே கூட்டிட்டு போகாதீங்க. இவ கையில கை விலங்க மாட்டி இழுத்து விட்டு போங்க. அப்போதான் இவளுக்கு புத்தி வரும். ஐயோ வனஜம்மா, ஐயோ அம்மா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு வனஜம்மாவை விட்டுருங்க. அவங்க ஏதோ என் மேல இருக்கிற கோவத்துல தெரியாம பண்ணிட்டாங்க. இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு தடவை அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. நான் வேணா அம்மா கிட்ட பேசுறேன். தயவு செஞ்சு வனஜாமா கையில இருக்கிற விலங்க மட்டும் கழட்டிடுங்கம்மா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, ப்ளீஸ்மா. பார்வதி